மகாபாரத போர் முடிஞ்சு பல வருடங்களுக்கு பிறகு கிருஷ்ணரின் தேரோட்டியான உத்தவர் கிருஷ்ணரிடம் ஒரு கேள்வியை கேட்குறாரு. மகாபாரத யுத்தத்திற்கு காரணமாக இருந்த சூதாட்டத்தை நீ ஏன் தடுக்கல? நீ விளையாட போகாதேன்னு சொல்லி இருந்தா தர்மர் கேட்டிருப்பார் தானே. அதை கூட விடு. ஆட்டத்தை தர்மருக்கு சாதகமாவது நீ மாற்றிருக்கலாமே. அதையும் நீ பண்ணல. சரி, தன்னோட நாடு, செல்வம், தம்பிமார்கள் எல்லாரையும் பணயம் வச்சு இழந்தப்போ கூட நீ தடுக்கல. பாஞ்சாலிய பணயம் வச்சதை கூட நீ தடுக்கல. திரௌபதியின் துகிலை உரித்து அவள் மானம் போகும் நிலைமையில்தான் நீ துகில் காத்தேன் மானம் காத்தேன்னு மாறுதட்டி கொண்டாய். குலமகள் சிகையை பிடித்து இழுத்து வந்து சூதர் சபையில் பலர் முன்னிலையில் ஆடையில் கை வைத்த பிறகு எஞ்சிய மானம் ஏதும் உண்டா? இது தர்மம்தானா என கேட்டார் உத்தவர். அதற்கு கிருஷ்ணர், உத்தவரே, விவேகம் உள்ளவன்தான் போட்டியில் வெற்றி பெறுவான். துரியோதனன் பணயம் நான் வைக்கிறேன், என் மாமா சூதாடுவான் என்று சொன்னான். அதே மாதிரி தர்மனும் பணயம் நான் வைக்க என்னோட மைத்துனன் கிருஷ்ணன் சூதாடுவான் என்று சொல்லியிருந்தால் நான் கேட்கும் எண்ணிக்கையை சகுனியால் போடத்தான் முடியுமா? இல்லை, அவன் கேட்கும் எண்ணிக்கையை என்னால் போட முடியாதா? என்னை ஆட்டத்தில்தான் சேர்க்கவில்லை. அதையும் தாண்டி இந்த சூதாட்ட மண்டபத்திற்கு நான் வரவே கூடாது என்று என்கிட்டயே வேண்டுகிறான் தர்மன். கடைசியில் தான் திரௌபதியும் கிருஷ்ணா அபயம் அப்படின்னு கூப்பிடுறா. அவள் கூப்பிட்டவொடனே போய் நான் காப்பாத்தினேன். இதில் என் தவறு என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு கூப்பிட்டாதான் நீ போவையா அப்படின்னு உத்தவர் கேட்க, நான் எங்கும் எதிலும் இருக்கேன்னு உணர்றவங்க தப்பே பண்ண மாட்டாங்க. அப்படியே மீறி பண்ணுறாங்கன்னா என்னை உணரலைன்னு தானே அர்த்தம். அப்போது எப்போ என்னை உணர்ந்து கூப்பிடுறாங்களோ அந்த கணமே என்னோட அபயம் அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.